அறுபடை முருகனோட அருளால கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பிறக்கும் புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டு அமைய வாழ்த்துக்களையும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்புகளை பெற உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகராசி அன்பர்கள் நீங்க பாருங்க, இப்போ இந்த வருடத்தின் முடிவில் நாம இருக்கோம். இந்த முடிவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் எப்படிப்பட்டதாக அமைய போகுது. வருடம் முழுக்கவே பல சோதனைகளை தாண்டி வந்த நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சோதனைகளை அனுபவிக்க போறீங்களா, சாதனையை படைக்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தையும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். பெரும்பாலும் நீங்கள் திங்கட்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகன் ரொம்பவுமே பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வெகு விரைவில் வந்தடையும். உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்கள் மனசு போலவே எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், உங்கள் செய்ய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, சரியாக கணிப்பை யாரும் சொல்லலை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்பெறும் தகவலாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் உங்களோட வாழ்க்கையில் கட்டமைப்பை நீங்கள் செஞ்சுக்கலாம். நன்மை இதனால் வந்து சேரும். தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. இப்போது கடக ராசி அதிபதி பாருங்கள் சந்திரன். பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏன்னா மனோகாரகன் தான் இந்த சந்திர பகவான். அழகு, அமைதி, புகழ், அது மட்டும் இல்லாமல் செல்வத்துக்கு அதிபதி, ஞானம், தாயார், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சந்திர பகவான். இதனால் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே அமைதியானவங்களாக இருப்பீங்க. ஆனால் கோபம் வரும். கோபம் வந்துட்டால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. கடகராசி அன்பர்கள் எவ்வளவு மென்மையானவங்களோ அந்த அளவுக்குமே கோபம் வரும்போது அதிகமாக வரும். எந்த ஒரு விஷயத்தையுமே மன தெளிவோடு ஞானத்தோடு செய்வீங்க. நவகிரகத்தில் ரொம்பவுமே முக்கியமான கிரகம் இந்த சந்திரன். அதே போல் நீங்கள் வந்து அமாவாசையில் வரக்கூடிய தேய்பிறை, பௌர்ணமியில் வரக்கூடிய வளர்பிறை, இந்த 2 தினத்திலையுமே சந்திரன் வழிபாடு செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு நீங்கும். சந்திர பகவானின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு இந்த 2 வழிபாடாலையுமே பெற முடியும். இது நல்ல ஒரு யோகமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் நீங்கவும் எதிர்காலத்தில் வரக்கூடியதெல்லாம் நல்லதாக வரவும் இந்த 2 வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் கண்கூடா நன்மைகளை பெறுவீங்க. நல்ல ஒரு வாழ்க்கையும் பெறுவீங்க. இந்த சிவன் தலையில் சந்திரன் வீட்டில் இருக்கிறது போல் நீங்கள் சிவபெருமானின் அருளையுமே பெறக்கூடிய ஒரு ராசி. சிவனையுமே தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும், சந்திர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். பிரார்த்தனை நலமாய் உங்களுக்கு வந்தடையும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் முடியக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்ல இப்போ மார்கழியில் இந்த மாதம் முடியுது. இந்த மாதத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னும், இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் வாங்க நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். கண்ணியமாக நடக்கக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் தெளிவாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தனை செய்து செயல்படுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமுமே தன்னோட பயிற்சியை மாற்றிக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் சூரியன் மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தமிழ் மாதமாக இருக்கும். இந்த தடவை சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. இப்போதான் மார்கழி மாதம் உண்டாகுது. இந்த மார்கழி மாதத்தோட அமைப்பு உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கா, பாதகமான விளைவு ஏதாவது ஏற்படுத்துமா, எப்படி கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீங்க, இதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கடகராசி செல்வமும் செல்வாக்கும் உயரக்கூடிய கிரக நிலை அமைப்பு இப்போ உங்களுக்கு உருவாகிருக்குன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், பணவரவுமே கடந்த காலத்தில் நிறைய பின்னடைவால் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க.
பணவரவு இப்பொழுது உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமைய போகுது. உங்களுக்கு பாருங்க, காரியங்கள் அனைத்துமே கைகூடும், அனுகூலமான பயன்களை பெற போறீங்க. நீங்கள் குடும்பத்திலையுமே வசதி வாய்ப்பு பெருகுவதற்கான ஒரு சூழல் உருவாகும். அதாவது உங்கள் தொழில் வியாபாரம் இதெல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ கரெக்டாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்களேன், அதற்கேற்ற முன்னேற்றத்தை கட்டாயமாக பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ உருவாகியிருக்கு. அதனால தான் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெறலாம். கண்ணும் கருத்துமாக உங்களோட பணிகளை செஞ்சால் நன்மை உண்டாகும். பெண்களுக்குமே உங்களோட நிலைமையில் நல்ல ஒரு உயர்வு வரப்போகுது. புதிய ஆடை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆபரண சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனை சண்டை இது எல்லாமே தீரும். நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உண்டாகுது. பெரும்பாலும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சகோதர வகையில் மட்டும் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரச்சனை ஏற்பட்டாலுமே அது பெருசாக எதுவும் பாதிப்பெல்லாம் கொடுக்காது. அது சின்ன வாக்குவாதமோ வாய் தகராறோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரலாம். அதுக்கு தான் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டா இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக இருங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இப்படி இருந்தால் பெரும்பாலும் எந்த ஒரு பாதிப்புமே நெருங்காது. அதுக்கப்புறம் உங்கள் தாய் வழி உறவுகள் இருக்கு இல்லையா, அந்த உறவுகள் கிட்ட ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை நடந்திருந்தால் கூட அந்த பிரச்சனை இப்போ பேசி தீர்க்கிறதுனால பிரச்சனை முடியும், நன்மை வந்து சேரும். ஏன்னா தாய் வழி உறவால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய யோகம் இப்போ இருக்குது. குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா நீங்கள் தீர்த்து வைப்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை ஏற்படும். குடும்ப தேவைகளை நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்த ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது. தந்தை வழி உறவுகள்கிட்டையுமே நீங்கள் எதிர்பார்த்த சிறப்பான காரியத்தை அனுகூலமாக செஞ்சுக்குவீங்க. அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவு, அது மட்டும் இல்லாமல் சில அரசாங்க காரியங்களுமே கடந்த காலத்தில் தடைபட்டு போயிருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு தீரும். அரசாங்கத்தால் அனுகூலமான காரியம் உங்களுக்கு இப்போ உருவாக போகுது. பூர்வீக சொத்து பிரச்சனையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கணும். எடுத்துமா கவுத்துமான எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஏன்னா உங்களுக்கு தாய் வழி தந்தை வழி ரெண்டு உறவுகளாலுமே ஆதாயம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அப்படிங்கிறதுனால நிதானத்தை கடைபிடிங்க, நன்மை கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. இப்போ அமோகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு தொழில் வியாபாரத்தை விரிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க. எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயமாக பெறுவீங்க. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையை மட்டும் பொறுமையாக கடைபிடிங்க. அதுவும் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு பாருங்களேன், ரொம்ப நாளாக தடைப்பட்டு போன திருமண பாக்கியம் விரைவில் கைகூடும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தை மாதத்தில் பாருங்கள், ஏதாவது சுப நிகழ்ச்சி நடக்கும். குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கும் வாய்ப்பும் வரும். இந்த வாய்ப்பு வரும்பொழுதுனா அதை தவற விட்டுறாதீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது குலதெய்வத்துக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருப்பீங்க, அது ரொம்ப நாளாக காலம் கடந்து போயிருக்கும் செய்ய முடியாமல். இப்போது அதுக்கான வாய்ப்பு வரும். குடும்பத்தோட கோவில் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்ற பாருங்கள். வெளியூர் பயணத்தின் போது கவனமாக இருக்கணும். உங்கள் கைப்பொருட்களை நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். கூட இருக்கிறவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமல் இருக்காதீங்க. வெளியில் போக வேண்டிய வேலை நிறைய இருக்கும். உங்களோட பொருட்களை, உங்களோட உடைமைகளை பாதுகாப்பாக கவனமாக வச்சுக்கிறது நல்லது. அலுவலகத்துலேயுமே வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, கவலைப்பட தேவையில்லை. அதுவும் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்டுங்க. அதற்கேற்ற அங்கீகாரம், பதவி மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போங்க. தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் இப்போ பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முழு கவனத்தையும் அதில் செலுத்துங்க. தொழில் வியாபாரத்தில் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்பு தோன்றும். அதை கூட நீங்கள் சிறப்பாக முறியடிச்சு காட்டுவீங்க. பங்குதாரர்கள்கிட்ட இணக்கமான சூழல் உருவாகுது. அதே போல் உங்களோட வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்கோ இல்லைன்னா புதிய முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்யுங்க. எடுத்துமோ கௌத்துமான யோசிக்காமல் எதையும் செஞ்சாதீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சி தரும் ஒரு மாதமாக அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் ஒவ்வொன்றா இப்போ கிடைக்கும்.
பெரும்பாலும் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாதத்தின் கிரக பயிற்சிகள் இருக்கிறதுனால நீங்கள் திறமையை கையாளுங்க, நன்மையை பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கட்டாயமாக பெறுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான். அதே போல் குருவின் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. இந்த 2 இறை வழிபாடுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் இந்த வழிபாடு செய்யுங்க, நன்மையை கட்டாயம் நீங்கள் பெறுவீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.